பண்டைய தமிழ் மருத்துவம். இன்றைக்கான பதிவு ஆட்டுக்கல். ஆட்டுக்கல்லும் மனித ஹார்ட்டும். சரிங்களா? நம்மளோட இருதயம், ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு. இதற்கு மிகவும் தோதுவாக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி, அரைக்கருவி, அதுதான் ஆட்டுக்கல். இது அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. சரிங்களா? இது கற்களால் தயாரிச்சாங்க. கற்கள் பல விதத்தில் இருக்கு. சரிங்களா? ஒரு கற்கள்ல நீங்க அரைத்து சாப்பிடும் போதும் அது ஒரு வகையான ருசியை கொடுக்கும். சரிங்களா? ஒரு வகையான குணத்தை கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஆட்டுக்கல்லை பற்றி, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த விஷயம் தெரிய வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டுக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்கல், பெரிய கல்லாக இருக்கும். அதில் குழி இருக்கும். மேலே இருக்கக்கூடிய ஒரு உருளையான குளவி ஒன்று இருக்கும். அதில் கைப்பிடி அடித்திருப்பாங்க. அதை வைத்து நம்ம சட்னி, மாவு, சரிங்களா, அரைக்க வேண்டிய அத்தனை வகையான பொருட்களையும் அரைத்து கொள்ளலாம். சரி, இதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வேக வைத்து உண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை மாறிவிடும். அதனால நம்ம உடலுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் குறைந்து கிடைக்கும். சரியா? ஸோ அது ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் ஆட்டுக்கல், அம்மிக்கல் போன்ற அரைக்கருவிகளை எந்திரம் இல்லாமல் பயன்படுத்துவது வழக்கமாக சில முன்னோர்கள் இப்பொழுதும் வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? எங்கள் வீட்டில் கூட ஆட்டுக்கல், அம்மிக்கல் எல்லாம் இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாதப்போ பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அதனோட நுணுக்கமான விஷயம். பட் கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அதை பயன்படுத்துறது தான் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. சரிங்களா? உங்களோட குடும்பத்தோட நலன் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, நிறைய மருத்துவ செலவுகளை குறைக்கணும், உடல் பலகீனத்தை வரவிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அம்மிக்கல், ஆட்டுக்கல்ல பயன்படுத்துறதை நிறுத்தக்கூடாது. கிரைண்டர், மிக்சி போன்ற பொருட்கள் இருந்தாலும் அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அவசர காலத்திற்கு தான் அது தேவை. சரிங்களா? உடல் நலத்திற்கு பழைய காலத்து இயற்கை பொருட்கள் தான் தேவை. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்துறது தான் நல்லது. சரிங்க, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம். இதுக்கும் நம்மளோட இதயத்துக்கும் என்ன சம்பந்தம்? சரிங்களா? வாங்க அதை தெளிவாக பேசலாம். இதயம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட நெஞ்சு பகுதிக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. நம்ம உடலுக்கு தேவையான பிராண சக்தியை இடம் விட்டு இடம் செலுத்தக்கூடிய, கடத்தக்கூடிய ஒரு மிக முக்கிய உறுப்பாக கருதப்படுகிறது. இந்த இதயமானது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. செயல்பட்டு கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதயத்தை, அதுக்கு நம்ம எந்த வகையான எக்ஸசைஸ் பண்ணலாம்? இப்போ கைக்கு எக்ஸசைஸ் வேணும்னா கைக்கு ஹேண்ட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், காலுக்கு வேணும்னா லெக் ஸ்ட்ரெச் பண்ணலாம், இடுப்புக்கு வேணும்னா இடுப்பு ஸ்ட்ரெச் பண்ணலாம். சரிங்களா? இல்லை ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். இது ஓவரால் பாடிக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்கும். எக்ஸசைஸ்ன்றது பேசிக்காகவே ஒரு தளர்ந்து இருக்கக்கூடிய, ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு உடல் பாகத்துக்கு, உடல் உறுப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன், அதுதான் எக்ஸசைஸ். அதை நம்ம கொடுக்கும்போது தான் இந்த இடமானது வேலை செய்யும், சிறப்பாக வேலை செய்யும். சரிங்களா? ரத்த ஓட்டம் சீராக செல்லும், நரம்புகள் வலுவடையும், எலும்புகள் தரமாக இருக்கும். ஸோ சதைப்பற்றுகள் கரெக்டான வகையில் அமைந்து நம்ம உடலுக்கு ஒரு நல்ல தேஜஸ், நல்ல சத்தை சேர்த்து வைக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆட்டுக்கல், அம்மிக்கல் பயன்படுத்திய பெண்கள், அந்த காலத்து பெண்களுக்கு இதய நோய்கள் அறவே இல்லை அப்படின்றது ஒரு சித்த குறிப்பில் இருக்குங்க. சரிங்களா? சித்த மருத்துவ ஆராய்ச்சி குறிப்பில் இது பதிவிடப்பட்டிருக்குது. சரிங்களா?
என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்காலங்களில் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் பயன்படுத்தி சமையல் செய்த பெண்மணிகளுக்கு, சரிங்களா, பெண்மணிகளுக்கு உடல் ரீதியாக கோளாறுகள் இருந்தாலும் மன ரீதியான கோளாறுகள் இல்லை, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அறவே இல்லை அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மனம் இருதயம் இரண்டுமே ஒன்று தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருதயமானது உடலுக்கு தேவையான பிராண சக்தி உடல் முழுக்க செலுத்துது. அதே போல் ரத்தத்தை அது கூடவே செலுத்துது. ரத்தத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இது மிக்ஸ் ஆகி போனால் தான் நம்ம பிரெயின் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் மன அழுத்தம் டெஃபினட்டாக ஏற்படும். சரிங்களா, மனவியாதிகள் கண்டிப்பாக வரும். அதனால் இதய துடிப்பு சீராக பார்த்துக்கணும். இதய துடிப்பு கொஞ்சம் ஏறக்குறைய இருந்ததுன்னு சொன்னாக்கா பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதய படபடப்பு. சரிங்களா, இது போல பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு சொன்னாக்கா உங்களுக்கே ஒரு தடுமாற்றம் ஏற்படும். மற்றபடி அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை மனசோட எடுத்துகிட்டு போய் பார்க்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் மனசில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்கா அது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ராஜ உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு தான் அர்த்தம். முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது அதுதான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மன ரீதியாக யோசிக்கணும். சரிங்களா, நம்ம உடலில் பிரச்சனையை விட்டுருவோம், மனசை போட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருப்போம். இப்படி யோசிக்கிறோம், அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் உங்களுக்கு மனசில் ஒரு பிரதிபலிப்பாக காமிக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உடலில் எங்கே பாதிப்பு இருக்குது, எந்த வலு நம்ம உடலில் குறைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் அதை மேம்படுத்தணும். சரியா, ஸோ அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் பயன்படுத்தி நீங்கள் அரைக்கும் போதும் ஆட்டி எடுக்கும் போதும் உங்களோட தோல் பட்டைகள், மார்பகங்கள், சரிங்களா, முதுகுப்புறம், அதாவது விங்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஜிம்முக்கு போகிறவங்க லாட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது மார்பக, தோள்பட்டை, ஷோல்டர் இதெல்லாமே நல்ல செம்மையா, நல்ல செழிப்பா, நரம்புகள் வலுப்பெறும் வகையில் இதயத்திற்கே, அதாவது இதயத்து வரைக்கும் அந்த எக்ஸசைஸ் போய் சேருமா. நீங்கள் அம்மிக்கல் ஆட்டுக்கல் பயன்படுத்துகிற பெண்களுக்கு இதயத்திற்கான எக்ஸசைஸ் கிடைக்குமா. அப்படி கிடைக்கும் போது ஃபேட்டி லிவர், சரிங்களா, ஹார்ட்டில் படியக்கூடிய கொழுப்புகள், சரிங்களா, இரத்த நாளங்களில் படியக்கூடிய கொழுப்புகள் இதெல்லாம் அறவே தடுக்கப்பட்டு உடலுக்கு கிடைக்க வேண்டிய பிராண சக்தம், இரத்த ஓட்டமும் மிக சீராக இருந்ததாக கணிச்சிருக்காங்க. அதனால் இது நீங்கள் கட்டாயமாக பண்ண போகிறது இல்லைங்க. தினசரி சமைக்க போகிறீங்க, அது ஒரு கட்டாயமான வேலை. சரிங்களா, அந்த சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இதை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயமே பெண்கள் கிட்ட வராது. இதை ஆண்கள் கூட செய்யலாம். வீட்டில் மனைவிமார்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஆண்கள் கூட செய்யலாம். பட் பெண்களுக்கு இந்த பிரச்சனை டோட்டலாக வராது அப்படின்றது மிக அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அப்படி பெண்களுக்கு பிரச்சனைகளே வரல அப்படின்னும் போது ஆண்கள் மிக சந்தோஷமாக இருக்கலாம். அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும், அவங்களுக்கு மன அழுத்தம் குறையும், சரிங்களா, வேலைப்பாடுகள் குறையும், எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வரலாம். பெண்கள் மிக சேஃபாக இருக்கலாம், மிக மிக பாதுகாப்பாக வாழலாம். ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழர்களோட கற்கால தயாரிப்பு இருந்திருக்கிறது அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.